இயேசு எருசலேமுக்கு போகிறார். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாக சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதைக்குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசலருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போகவிட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறிப்போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும், ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது தன்னிருவரோடும் கூட பெத்தானியாவுக்கு போனார். இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்திற்குள் பவனியாக போகிறார். எருசலேமில் அவருக்கு சத்துருக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அதிகாரத்திற்கும் பலத்திற்கும் இயேசு கிறிஸ்து பயப்படவில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக எருசலேமுக்குள் பிரவேசிக்கவில்லை. ஒரு கோழையைப் போல அவர் தமது முகத்தை மூடி மறைத்துக் கொண்டு செல்லவில்லை. எருசலேமில் தமக்கு பாடுகள் உண்டு என்று தெரிந்தும் அதை சந்திப்பதற்காக முன்னேறி போகிறார். வெளிப்படையாக எல்லா ஜனங்களோடும் சேர்ந்து சந்தோஷமாக எருசலேம் நகரத்திற்குள் பவனியாக போகிறார். இயேசுவின் பவனி. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் பவனியாக பிரவேசித்த சம்பவம் இந்த வசன பகுதியில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வெற்றி பவனியை 2 விதமாக விவரிக்கலாம். அவற்றின் விவரம் வருமாறு: இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் பவனியாக போனபோது அதன் வெளிப்படையான தோற்றம் மிகவும் எளிமையாக இருக்கிறது. அவர் ஒரு கழுதைக்குட்டியின் மேல் ஏறி பிரயாணம் பண்ணுகிறார். ஒரு சமயம் இயேசு இரவலாக வாங்கப்பட்ட படவின் மீது பிரயாணம் பண்ணினார். மற்றவருக்கு சொந்தமான மேல் அறையில் இயேசு தமது சீஷர்களோட ராப்போஜனம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து மரித்தபோது அவரை வேறொருடைய கல்லறையில்தான் அடக்கம் பண்ணினார்கள். அவருக்கென்று இந்த உலகத்தில் எந்தவிதமான ஐஸ்வர்யமும் இல்லை. ஐஸ்வர்ய சம்பன்னராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மையே தரித்திரராக்கி இருக்கிறார். அவர் இப்போது இரவலாக அழைத்து வரப்பட்ட ஒரு கழுதைக்குட்டியின் மேல் ஏறி எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகிறார். கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்தில் யாராவது தங்கள் தேவைகளுக்காக கடன் வாங்க வந்தால் நாம் அவர்களுக்கு முகம் கோணக்கூடாது. அவர்களுடைய தேவையை அறிந்து, நம்முடைய திராணி அறிந்து நாம் மற்றவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு ஐஸ்வர்யமான சம்பத்துக்கள் எதுவும் இல்லை. கழுதைக்குட்டியின் மீது இயேசு கிறிஸ்து ஏறி அமர்ந்து பிரயாணம் பண்ணுவதற்காக சீஷர்கள் அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போடுகிறார்கள். இது ஆடம்பரமான இருக்கை அல்ல. இயேசு கிறிஸ்து பவனியாக வருகிறார். ஆனால் இதில் ஆடம்பரம் எதுவும் இல்லை. அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரிக்கிறார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியில் பரப்புகிறார்கள். இது மிகவும் எளிமையான வரவேற்பு. கூடாரங்களின் பண்டிகையின் போது யூதர்கள் பயன்படுத்தும் மரக்கிளைகளையே இங்கு இயேசுவை வரவேற்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து மிகவும் எளிமையாக எருசலேமுக்குள் பவனியாக வருவது நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆடம்பரமான காரியங்களை நாம் தேடி அலையக்கூடாது. போதும் என்ற மனதுடனே கூட எளிமையாக ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக மிகவும் எளிமையாக ஜீவித்திருக்கிறார். அவரை பின்பற்றுகிற நாமும் எளிமையான வாழ்வு வாழ்ந்தாலும் அது போதும் என்ற திருப்தியோடு வாழ வேண்டும்.
இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் பவனி வருவதன் உள்தோற்றம் மிகவும் மேன்மையானது. மனுஷருடைய சித்தங்களின் மீது இயேசு கிறிஸ்து தமது அதிகாரத்தை செலுத்துகிறார். ஆகையினால் தம்முடைய சீஷரை அனுப்பி மற்றவருடைய கழுதைக்குட்டியை அவிழ்த்து வருமாறு கட்டளையிடுகிறார். தூரத்தில் இருப்பது என்ன என்பது இயேசுவுக்கு தெரிகிறது. இயேசு கிறிஸ்து பெத்தானியா என்னும் ஊரில் இருக்கிறார். அங்கிருந்து எதிரே இருக்கிற கிராமத்தில் கட்டப்பட்டிருக்கும் கழுதைக்குட்டியை பற்றி தம்முடைய சீஷர்களோடு பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு சர்வ சிருஷ்டிகளின் மீதும் ஆளுகை இருக்கிறது. ஆகையினால் அவர் மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதைக்குட்டியின் மீது ஏறி போகிறார். மனுஷனுடைய ஆவியின் மீது தமது அதிகாரத்தை வெளிப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து ஒருவேளை கழுதைக்குட்டியின் மீது ஏறி போயிருக்கலாம். புத்தியில்லாத மனுஷன் காட்டு கழுதைக்குட்டிக்கு ஒப்பாய் பிறந்திருக்கிறான். பெருநெஞ்சு உள்ளவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட பெருநெஞ்சு உள்ள மனுஷனுக்கு ஒப்புமையாக இருக்கும் கழுதைக்குட்டியின் மீது இயேசு கிறிஸ்து பிரயாணம் செய்து மனுஷன் மீது தமது அதிகாரத்தை உறுதிப்படுத்துகிறார். கிராமத்தின் வெளியே உள்ள இருவழி சந்தியில் சீஷர்கள் இந்த கழுதைக்குட்டியை கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறவர். மனுஷருக்கு முன்பாக இரு வழிகள் இருக்கும்போது எந்த வழியில் போக வேண்டும் என்று மனுஷனுக்கு சந்தேகம் வந்துவிடும். தவறான பாதையில் போவதற்கும் வாய்ப்புள்ளது. மனுஷர் தவறான பாதையில் சென்று விடாதவாறு இருவழி சந்தியில் சீஷர்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை இயேசு கிறிஸ்து முன்னறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்து கழுதைக்குட்டியின் மீது ஏறி பவனியாக போகும்போது முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். இந்த ஜனங்களுடைய இருதயத்தை ஓசன்னா என்னும் வார்த்தைகளினால் தேவனே நிரப்பியிருக்கிறார். பெத்பகே என்பதற்கு அத்திப்பழங்களின் வீடு என்பது பொருள். பெத்தானியா என்பதற்கு பேரீச்ச பழங்களின் வீடு என்று பொருள். இவ்விரண்டு ஊர்களுக்கும் இடையே 1 மைல் தூரம் இடைவெளி இருந்தது. ஓசன்னா முன்னடப்பாரும் பின்னடப்பாரும். ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஆழ்தத்துவத்தை ஜனங்கள் வரவேற்கிறார்கள். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். மேசியா ஏற்கனவே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறார். யூத ஜனங்கள் வரப்போகிற மேசியாவை நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர், அவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஜனங்கள் மிகுந்த மரியாதையோடும் பக்தியோடும் கர்த்தரை துதிக்கிறார்கள். அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட இரட்சகர். அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஜனங்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவருக்கு ஒரு ராஜ்யம் உள்ளது என்று ஜனங்கள் விசுவாசிக்கிறார்கள். இது தாவீதின் ராஜ்யம். தாவீது யூதர்களுடைய பிதாவாக இருக்கிறார். இந்த ராஜ்யம் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறது. அந்த ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வர வேண்டும் என்று ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் ஜெயம் பெற வேண்டும் என்றும் அந்த ராஜ்யத்திற்கு ஓசன்னா என்றும் கூறி ஜனங்கள் எல்லோரும் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்னும் வாக்கியம் சங்கீதம் 118, 25, 26 ஆகிய வசனங்களில் இருந்து மேற்கோளாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியத்திற்கு இப்போது எங்களை ரட்சியும் அல்லது எங்களுக்கு உதவி புரியும் என்று பொருள். இது இயேசு கிறிஸ்துவின் 2வது வெற்றி பவனியாகும். தேவாலயத்தில் இயேசு. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்திலே பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆனபோது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். எருசலேமின் வீதிகளில் ஜனங்களுடைய ஆர்ப்பரிப்புகளுக்கு மத்தியில் பவனியாக வரும் இயேசு கிறிஸ்து நேரடியாக தேவாலயத்தில் பிரவேசிக்கிறார். தேவாலயத்தில் உள்ள எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கிறார். ஆயினும் அது பற்றி ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அன்று இரவு வரையிலும் தேவாலயத்தில் உள்ளது உள்ளபடியே இருக்கட்டும் என்று விட்டு விடுகிறார். மறுநாள் காலையில் தேவாலயத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்று தமது மனதில் சித்தம் கொண்டிருக்கிறார். தேவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா துன்மார்க்கங்களையும் தமது கண்களால் பார்த்துக் கொண்டிருக்கிறார். என்றாலும் அவற்றை உடனடியாக இந்த உலகத்தில் இருந்து அவர் நீக்கி போடுவதில்லை. ஏற்ற வேளை வரும் வரையிலும் இயேசு அமைதியோடு இருக்கிறார். துன்மார்க்கத்திற்கு ஒரு முடிவு உண்டாகும்.
துன்மார்க்கருக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவாலயத்தில் உள்ள எல்லாவற்றையும் சுற்றி பார்த்த பின்பு சாயங்காலம் ஆனபோது தம்முடைய சீஷரோட பெத்தானியாவில் உள்ள தம் சிநேகிதரின் வீட்டிற்கு புறப்பட்டு போகிறார். தேவாலயத்து பிரகாரங்களில் என்ன காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை இயேசு கிறிஸ்து சுற்றி பார்க்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு தேவாலயத்தில் காசுக்காரர்களையும் விற்கிறவர்களையும் துரத்தினார். அதுபோன்ற காரியத்தை இப்போது அவர் செய்யவில்லை. அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் இதுபோன்ற காரியம் நடைபெற்றது. இப்போது இயேசு தேவாலயத்திற்கு வரும்போது எல்லாம் சரியாக இருக்கிறது. அடுத்த நாளில் இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்கு வந்து 2ஆம் முறையாக அதை சுத்திகரிக்கிறார்.